ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட பெஸ்ட் கிஃப்ட் எஃப்எஃப், ஓகேவா? பார்ட் 7டா. இப்போ லாஸ்ட் பார்ட் எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம சின்ன ஃபோன் வந்துருக்கு சொல்லிட்டு போயிருப்பாரு இந்த பக்கம். அப்படியே இவங்க பேர பார்க்கலாம்டா. நம்ம ஜங்கு அப்படியே ஜிம்னோட நெக்க கிட்ட போட்டு பயங்கரமாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு தான் ரொம்ப மிஸ் பண்ணண்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னோ மிஸ் டூ ஜங்குக்கு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படி நம்ம காய் தான் ஜெகப்பை வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. ஏன் காய் சொல்லி கேட்குறாங்க. ஹோ பேபி, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. என்னதுக்கு? உன்னை பார்த்து நீ வந்துட்டு கான்சர்ட் பண்ணுற பேரில் எல்லாரையும் போய் கையெல்லாம் கொடுக்குற, எல்லாம் கையை கூட தொடுறாங்க, காலை தொடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப மனசு வலிக்குதுரா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ம காய் சொல்ல ஆரம்பிச்சு ஜெகப்பூர சிரிப்பு வருதுங்க. பாரு காய், அவங்க ஜஸ்ட் 2 ஃபேன், ஓகேவா? தாண்டி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. நீ என்னுடைய சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் நான் அவனோட ஹஸ்பண்டு, உன் மனசில் இருக்கிறது நான் தான் சொல்லிட்டு என்ன கொஞ்சம் கவலை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜெலஸாக இருக்கும் தெரியுமா. உன்னை எல்லாம் டச் பண்ணுறப்ப ஐயோ நான் அந்த இடத்துல இருக்க முடியலையே சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். நீ ஏர்போர்ட்டுக்கு போவியா, உன் ஃப்ரெண்டு ஏன்னா கேமரா தூக்கி சுற்றுறாங்களா, அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசை இருக்குது. ஏன் ஹாபீஸ்க்குலாம் டிசர்வான பாசம் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல ஜெகப்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மிஸ்ஸு காய் சொல்லிட்டாங்க. அவனை மிஸ்ஸு டூமா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன், எவ்வளோ லவ் பண்ணுறேன். இந்த 5 வருஷம் தான் எனக்கு ட்ரூ லவ்னா எனக்கு அப்படி புரிஞ்சு தெரியுமா. உனக்காக வெயிட் பண்ணுற ஒவ்வொரு டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போ அவனை பார்ப்போம் எப்போ அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா வெயிட் பண்ணதில் காலங்கள் போனதே தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெகப்புக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ காய் வந்து ஹக் பண்ணிடுறாங்க. காயும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இப்போ காய் தான் ஒரு கிஸ் சரியாக சரி கேட்குறாங்க. இப்போ காய் ஜெகப்பு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ காய் போய் ரொம்ப சாஃப்டாக நம்ம ஜெகப்பு கிஸ் பண்ண அந்த பக்கம் அப்படி நம்ம டே தான் ஷுகா பார்க்குறாங்க. ஷுகா அப்படியே ஒரு டேவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு ஃபோர்கிட்ட ஒரு கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ டே சொல்கிறாங்க. லவ் யூ டூ யுங்கி எனக்காகன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஓகே, நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருக்கீங்களா, அதுவே போதும். ஓகேவா? நீ சக்ஸஸ் ஆனால் அது நான் சக்ஸஸ் ஆனது. ஓகேவா? உங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆனது எங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ஜின் மட்டும் அப்படியே அதே பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காரு. அங்கே உள்ள நிறைய ஆர்டிகல் புக் இருக்குது, அது படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போது இப்போது கரெக்டாக நம்ம ஜின்னு தான் ஒரு 3 hours ஆஃப்டர் ரிட்டன் வராரு. வந்து பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் அப்படியே கப்பலில் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ஜின் மட்டும் தனியாக உட்காந்துருப்பாரு. இப்போது ஜின்னு வந்ததும் நம்ஜூன் பார்க்குறாங்க. என்னாச்சு சின்ன, உன்னோட ஒர்க் முடிஞ்சாரு, உன்னோட ஒர்க் முடிஞ்சிச்சு நம்ஜூன். ஆமாம், நீ உன்னோட பேரண்ட்ஸ் டைப் மேரேஜ் பற்றி பேச சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இதை சொல்லிட்டு அவர் இப்போ அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே ஃபோன் வந்து ஸ்பீக்கரை போடுறாரு. ஃபோன் பண்ணுறாரு. இங்கே ஒரு பக்கம் கால் வருது. ஹலோ நம்ஜூன் சொல்லுப்பா சொல்கிறாங்க. டேட் நாங்கள் மேரேஜுக்கு ரெடி சொல்கிறாங்க. என்னதுக்கு மேரேஜுக்கு ரெடி? நாங்கள் சொன்னோம் இல்லையா எங்கள் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணுறோம் சொல்லிட்டு. ஆமாம், அவங்க எல்லாருக்கும் இப்போ ரெடியாக இருக்காங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிங்களா சொல்கிறாங்க. அச்சோ நம்ஜூன் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டேட் சொல்கிறாங்க. நான் வந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க்குப்பா, ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ உடனே வர முடியாது. நீ என்ன பண்ணுற? நான் கிராண்ட் ஃபாதர்கிட்ட பேசிடுறேன். அங்கே அங்கிள் ஆண்டி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, நம்மளோட கம்பெனியில் மேனேஜர் ஒர்க்கர் எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க மேரேஜ். ஓகேவா? ஒரு மேரேஜ் ஆர்கனைசர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் யாரும் கொரிய போயிடுங்க. ஓகேவா? நான் கரெக்டாக மேரேஜ் டே அன்றைக்கி எப்போ ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜங்கோட பர்த்டே அன்றைக்கி வைக்கலாம்னு நினைக்கிறது டேட் சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு ஆசைப்படுறான்னு சொல்கிறாங்க. ஓகே கரெக்ட் தான். அப்போ நீங்கள் அந்த டேக்கில் நான் வந்துடுறேன். ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே டேட் கண்டிப்பாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுவா சொல்கிறாங்க. இப்போ டேட் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா இவங்க 4 பேர் மீட் பண்ணவே சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா? நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டேரெக்டாக வந்துடுவேன். நீங்கள் சூஸ் பண்ணிங்க, தப்பான பர்சன் கிடையாது. நீங்கள் இவ்வளோ வருஷம் லவ் பண்ணுறீங்க, இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நல்ல பர்சன் தானே, எங்களுக்கு எந்த பிரச்சனை. ஓகேவா? நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும். நாங்கள் வந்து எங்கள் சனி லவ் பார்த்துக்குறோம். ஓகேவா? மேரேஜ் அன்றைக்கி நாங்கள் வந்து ரீச் ஆயிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ போயிட்டு நீங்கள் கிராண்ட் பாட்டை விட நான் வந்து சொல்லிடுறேன், ஃபோன் பண்ணி அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ நம்ம இந்த ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ கிளம்பலாமா சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பேக் பண்ணுறாங்க. இப்போ ஜின்னும் நம்ம ஜிம் தான் நாங்கள் கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. ஏன் 1 month லீவ் சொல்லியிருக்காங்க. ஓகே சொல்லிட்டு 1 month லீவ் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. வெறும் 1 month தான் நான் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு அதை சொல்கிறாங்க. ஏன்டா 1 month பார்த்தாத உனக்கு அப்படி சொல்லி ஜெகப் கேட்குறாங்க. இல்லைடா அதை சொல்கிறாங்க. பாருடா அவங்களாம் ஐடல். ஓகேவா? நம்ம மேரேஜ் அதாவது நம்ம அவங்க ஒர்க்கையும் பார்க்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படி தான் சொல்கிறேன். அப்படி தானே ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் காயாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களே சொல்கிறாங்க. அதே எப்படி நான் புரிஞ்சுக்காமல் போயிடுவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது மேரேஜுக்கு 1 month லீவ் கொடுத்து பெரிய விஷயம். அது ஐடலுக்குலாம் வந்துட்டு 1 month லீவ்ன்றதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. காய் ப்ரௌட பார்க்குறாங்க. நீ ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்ட காய் சொல்கிறாங்க. அப்படியாடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னை ஹோப்பவிகள் நாள் என்னென்னாலும் பண்ணுவோம் சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க பேக் பண்ணிட்டு. அப்படியே அவங்க பேக் டு கொரியா வராங்கடா. கொரியா வந்துட்டு நம்ம ஜிம்மி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. நம்ம 4 பேருக்காக ஒரு வீடு வாங்கியிருக்கோம், நம்ம அங்கே போகலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஜெகப்பு டே ஜிமின்னு ஜின்னு 4 பேர் ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே அவங்க கிராண்ட்மாட்ட அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போல அவங்க வீடே எல்லாம் வேறு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க வாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ஜூன் உன்னோட அப்பா ஃபோன் பண்ணி சொன்னான். பாவம் ஏதோ போன இடத்துல ஒர்க்காக மாட்டிக்கிறான். நம்ம அவனோட அப்பாவுக்கு இதே வேலை தான். எங்கே பரவாயில்ல யாருன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுற சொல்லிட்டு அவனை போய்ட்டு மாட்டிப்பான். பரவாயில்ல இருக்கட்டும், அதை ஹெல்ப் பண்ணிட்டு வரட்டும், அதை நம்ம இங்கே இருக்கோம் நாங்களாம் பார்த்துக்குறோம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம காய் பார்க்க கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஆமாம் காய், நீ 5 வருஷமாக யாரோ ஒரு பர்சன் லவ் பண்ணி நம்ம உண்மையாக சொல்லி கேட்குறாங்க. என்ன கிராண்ட்மா எப்படி கேட்குறீங்க சொல்லிட்டாங்க. இல்லைடா நீ விளையாட்டு தரமாக இருப்பியே, நீ 5 வருஷமாக ஒரு பர்சனை பார்க்காம அவனை நம்மகிட்ட கேட்டேன் என்னம்மா அப்படி முன்னாடி தெரியாத பசங்களை எப்படி மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு. அப்போ தான் சொன்னாங்க 5 வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. 5 வருஷமாக ஒரு பர்சன்ட்டு பேசாமல் நீ இப்போ வெயிட் பண்ணியாடா சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தரம்மா என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க அப்படி சொல்கிறாங்க.
ஆமாடா மற்ற 3 பேரும் நம்பிடுவேன்டா ஒன்றை தாண்டா எனக்கு நம்பவே முடியல சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா அவங்களுக்கு தெரியல என் பேபி வரும் அப்போ நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டாங்க. அது யார் சொல்லிட்டாங்க வரட்டும் சொல்லிட்டாங்க பேபின்னு வர சொல்லிட்டேன். சரி பார்க்குறோம் சொல்லிட்டு அவங்களும் மேரேஜ் ஒர்க் பார்த்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. இப்போது ஒரு 4 days ஆஃப்டர் தாண்டா இங்கே ரொம்ப கிராண்டாக வெட்டிங் அரேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அந்த 4 days நம்ம ஜின்னு அப்புறம் நம்ம சுகா அப்புறம் சாரி நம்ம நம்ஜுன்னு ஐயோ மன்னிச்சுக்கோங்க டே அண்ட் ஜேஹோப் ஓகேவா. இவங்க 4 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க வீட்டில். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றா இருக்காங்க இல்லையா, அதை பற்றி பேசிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக மேரேஜ் டே அன்னைக்கு இவங்க எல்லாரும் ஒரு ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரூமா. அந்த பக்கம் அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏகப்பட்ட கெஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாமே விஐபிஎஸ்ஸாக தான் இருக்காங்க. நம்ம இவங்க கூட வந்துட்டு கோ ஆர்டிஸ்ட் பீப்புள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் நம்ம நம்ஜனுக்கு அவங்களாம் பிஸ்னஸ் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அரேஞ்ச் ஆகிருக்கு மேரேஜ். இப்போ தான் நம்ம கிராண்ட் பார்க்குறாங்க. ஆமாம் இந்த நேம் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களோட ஐடல் நேம் வேறு ரியல் நேம் வேறு இல்லையா, அதனால் வேறு ஒரு நேமில் இருக்குது. ஆனால் இன்னும் அவங்க அந்த ரூம் யாரையும் அவங்க பார்க்கவும் இல்லை. அதனால் பார்த்துட்டு இருக்காங்க நேம்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்துட்டு ஜேகோப்னா எல்லாருக்கும் தெரியும், அங்கே ஜங் ஹோசக்குன்னு இருக்குது. இங்கே நம்ம ஜிமின் பேர் வந்து ஜேஎம் தான் தெரியும், அங்கே பார் ஜிமின் இருக்குது. நம்ம எல்லாரும் நேமே வேறு வேறு மாதிரி போட்டிருக்கிறதுனால நேம் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ ஒரு பெரிய கார் வந்து இறங்குது. இப்போ ஒரு பெரிய கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த கார்லேருந்து 2 பசங்க இறங்குறாங்க. வேறு யாரும் நம்ம ஜங்கோட அப்பா அம்மாடா ஓகேவா. அவங்க இறங்க வரும்போதே எங்கள் ஜங்கோட அப்பா கிராண்ட் பேரண்ட்ஸ் போகிறாங்க. போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க சாரி ஆண்டி வர முடியாமல் போயிட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே மாணி வா அப்படி சொல்லி கூட்டிட்டு வராங்க. உள்ள எல்லாமே ரெடி ஆகிட்டு வர உனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாம் நல்லா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே அழகாக இருக்குது, நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க சும்மாவை பண்ணியிருப்பீங்க, எல்லாம் ட்ரெடிஷனலாக ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம பசங்களை 4 பேருக்கு ஒன்றா மேரேஜ் நடக்குது ரொம்ப ஹாப்பி. இதுக்கு முன்னாடி என்னுடைய நம்ம 4 பொண்ணுங்களுக்கு ஒரே மாதிரி நடந்துச்சு. அந்த கிராண்ட் டாட்டர்ஸும் ஒரே மாதிரி, இப்போ கிராண்ட் சன்னுக்கு ஒரே மாதிரி நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லிட்டு எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக எங்கள் 4 பேரும் அழகாக ஒரே ரூமில் ரெடி ஆகிட்டு எப்படின்னா நம்ம நம்ஜுன் அவங்களோட 4 பேரும் ஒரே ரூமில், இவங்க 4 பேர் ஒரு ரூமில் ஒரு பெரிய ரூமில் தான் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. போலமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஸ்டேஜ் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம இந்த சைடு யார் கூட்டிகிட்டு வராங்க, நம்ம ஜங்கோட அப்பா அம்மா தான். இவங்க கிராண்ட் சைடு அந்த நம்ம ஜிமின் சைடு வராங்க. இப்போ ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறதுக்கு எங்கள் அம்மாவை பாருங்க அப்பா அம்மா பாருங்க சொல்கிறாங்க. ஆமாண்டா அவங்க சைடு வேறு யாரும் இல்லை, அதனால் அவங்க கூட்டிகிட்டு வராங்க சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே இவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வராங்க ஓகேவா. இவங்க வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட்டி வந்து இங்கே நிற்க வைக்கிறாங்க. ஃபைனலாக 4 பேருக்கும் 4 பேர் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. கிம் நாம்ஜினாகிய நீ கிம் சோக் சென்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம மின்னுங்கிய நீ கிம் டையாங்க திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. அப்படியே கிம் காயாகிய நீ ஜங் ஹோசக்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இங்கே நம்ம ஜான் சவுக்காக நீ பார்ச்சிமணி திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே இருங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ 2 பேரும் இருங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ கிஸ் பண்ணிங்க சொல்கிறாங்க. 4 பேரும் குறைஞ்சவங்களாம் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக அப்படிங்க அவங்க பார்ட்னர் ரொம்ப பக்கத்தில் ஹோல்டு பண்ணி அழகாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப லவ்லி, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நம்ம ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. உண்மையாகவே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் போல எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா இல்லை ஆண்டி நம்ம லவ்வே இல்லை, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் கூட நம்ம மேரேஜ் பண்ணிக்கிற பாசம் லவ் பண்ணணும் அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அது கரெக்டு தான் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு. அது சாதாரணமாக 5 வருஷம் லவ்னா சும்மாவா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஃபைனலாக கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறாங்க. நல்லா இருப்பா சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ கிராண்ட்மா சொல்கிறாங்க. அம்மா உன்னை எங்கேயே பார்த்துருக்கேன் சொல்லி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இரு நீ பாட்டு பாடி வந்த பையன் தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயப் தான். ஆமாம் கிராண்ட்மா நான் பாட்டு பாடுற பையன் தான் சொல்கிறாங்க. அட கடவுளே உன்னை சுற்றி எவ்வளோ பொண்ணுங்க பசங்க சுற்றி விட்டுருப்பாங்க, நீ காயை சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம காய்க்கு ஒரு மாறி போயிடுது. கிராண்ட்மா என்ன பேசுறீங்கன்னு பார்த்து சொல்கிறாங்க. அட தலைடா ஏன்பா நீ எவ்வளோ அழகாக இருக்கா, நீ சிரிக்கிறத பார்க்க எனக்கே பிடிக்குமே, நீ அது எனக்கு தெரியாமட்டு ஜேகோப்பு நீ வந்துட்டு நீ தான் என்னோட கிராண்ட் சன் இல்லவா, கடவுளை காய் போய் நீ சூஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. கிராண்ட்மா காயை பற்றி என்ன சொல்கிறீங்க, காய் மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததே சொல்கிறாங்க. என்ன இருக்காம ரொம்ப ரொம்ப ஜென்டில் மேலே ரொம்ப ஜென்யூன் தெரியுமா சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேறு யாருமே லைஃப்பில் இருக்க மாட்டாங்க கிராண்ட்மா, அவன் தான் லவ் பண்ணா. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு சன் இல்லவா இருக்க ஒரு கிராண்ட் சன் இல்லவானா, இதுக்கு முன்னாடி யாருமே இல்லாத ஒரு வில்லேஜில் ஒரு பையனாக இருந்தப்போ காய் தான் லவ் பண்ணா சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கிராண்ட்மாக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியும்ப்பா எல்லாம் தெரியும், நான் டேஸ்ட் பண்ணேன் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ சூஸ் பண்ணியிருக்க பாரு, இவ்வளோ பெரிய ஐடியா ஆனதுக்கப்புறம் கூட நீ காயமாக இருக்கல, எவ்வளோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணியிருக்க, உன்னை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க, நீ எவ்வளோ பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கா அப்படி இருந்தும் கூட சொல்கிறாங்க. நான் பழசை இன்றைக்கி மறக்க மாட்டேன். இன்றைக்கி என்ன எல்லாருக்கும் தெரியல, ஆனால் எப்போவுமே காய்க்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஒரு நார்மல் ஒரு எதுவுமே இல்லாத ஒன்றும் ஒரு ஜெயகோப்பா அவனுக்கு தானே தெரியும், அவன் தானே லவ் பண்ணான் சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப டேஸ் வருது. அவங்க பார்க்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உண்மையாகவே இந்த ஸ்டேட்டஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் இல்லை, ப்ராப்பர்ட்டியில் ஒரு விஷயமே இல்லைப்பா, ட்ரூ லவ்வுக்கு மட்டும் இதில் ஒரு விஷயமே இல்லை அப்படி சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா பார்த்துருங்க பாருமா லூனா சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க நீ ரொம்ப லக்கிமா, உனக்கு எப்படிப்பட்ட சன்னிலாஸ் வந்திருக்காங்க பற்றியா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டேஸ் அது ஹாப்பியாக. ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லா பேரையும் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜென்னு பார்க்குறாங்க. கடவுளே நீ வந்துட்டு அந்த வில்லேஜில் இருந்தால் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க.
நான் உங்களை வில்லேஜில் சரியாக பார்க்கலப்பா, ஜின்னை கூட பார்த்தேன். ஏன்னா ஜின்னு வந்து கிச்சன் நின்றுட்டுருப்பானா, அப்போ பார்த்தேன். உன்னெல்லாம் சரியாக பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. அவங்க நண்பன் நான் கொஞ்சம் ஒர்க்காக போயிட்டே இருப்பேன், நீங்கள் என்ன சரியாக பார்த்துக்க கூட சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ வந்து சாதாரண கிச்சனில் ஒர்க் பண்ணுற பையன் நினச்சேன், பார்த்தா இவ்வளோ பெரிய பையனாக இருக்கா. சாரிப்பா தெரியாமல் நினச்சேன் சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா, நீங்கள் உங்கள் கிராண்ட் சன் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தப்பாக ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன், மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவை பார்க்குறாங்க. டேவை பார்த்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்க அவங்க டே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. நீ பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உங்களோட பாட்டை நான் தினமும் கேட்பா சொல்கிறாங்க. அப்படியே கிராண்ட்மா தேங்க்யூ கிராண்ட்மா சொல்கிறாங்க. எனக்காக ஒரு பாட்டு பாட அப்புறமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவரும் பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க, இவங்க நீ எல்லாருக்கிட்டே உருன்னு பேசுவிய பூன மாதிரி, இப்போ இப்படி இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க கூட நல்லா பேசுகிறா ஓகேவா சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக நல்லா பேசுகிறேன் சொல்கிறாங்க. அப்படியே கடைசியாக ஒரு நம்ம லாஸ்ட்டு பேர் நம்ம ஜங்குக்கன் ஜிமின் தான். இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, என்ன நீ கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கா, இந்த இவங்க மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருந்ததா ஜங்கு ஈக்குவலாக இருக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, கிராண்ட்மா எனக்கு இந்த ஹைட்டே போதும்னு சொல்கிறாங்க. என்ன இருக்காமா, நீ எனக்கு விட்டு கொடுத்துருக்கா, எனக்கு தான் எடுத்து பேசாமல் வந்துருக்க சொல்லிட்டு இங்கே பார்ப்ப நல்லா இருக்கு ஓகேவா, பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கா, அழகாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தேங்க்யூ கிராண்ட்மா சொல்லி பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா கிராண்ட்மாலாம் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு பார்த்துருப்பாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க வில்லேஜில், அந்தளவுக்கு சரி ஞாபகம் அதனால தான் இப்போ அவங்க வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. நான் அப்போ சரியாக உங்களை பார்க்காம போயிட்டேன் அந்த வில்லேஜில், அப்போ வேறு மாதிரி இருந்த கிராண்ட்மா இப்போலாம் நல்லா வந்துட்டு அறிவு வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு, எல்லாரும் ப்ளஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா கிட்ட நம்ஜின் வராங்க, நம்ஜின் ஜின்னு ப்ளஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் ஜின்னோட ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ மாசோட ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மாவா சொல்லிட்டு நம்ஜின் பார்க்குறாங்க. ஆண்டின்னு கூப்பிட்டு முடியாது சொல்கிறாங்க. இங்கே இல்லை சொல்கிறாங்க, இங்கே பாரு அம்மானு கூப்பிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்த பேர் எல்லாரும் வாங்கிறாங்க. லாஸ்ட்டில் நம்ம ஜிமின் நம்ம ஜங்கோட அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ மாசோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங் தான் சரி ஓகே மேரேஜ் முடிச்சு ஈவினிங் சொல்கிறாங்க. ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிமின் கார் போய் உட்காந்து ஜிமினுக்கு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க, ஒரு நிமிஷம் இரு ஜங்கு சொல்லிட்டு கார் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அங்கே ஒரு பயங்கர க்ரை பண்ணுது. அம்மா நீ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட்பா என்னை வந்து எங்கே விட்டு போயிருக்காங்க. இப்போ நீ வரியா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அது வரண்டா வந்துடுறேன் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம இவர் பார்க்குற ஜங்கு யார் ஜிமின்னு சொல்கிறாங்க. அது ஜிமின் ஜங்குக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க போகணும்னு சொல்லணும், எங்கேயும் போகக்கூடாது சொல்லிட்டு ஒரு டைட்டை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் என்னடா பண்ணிட்டு சொல்லி பார்க்குறாங்க. அந்த பக்கம் நம்ஜுன் தான் பக்கத்து சின்ன உட்காந்துருக்காரு. இப்போ சின்னுக்கு ஒரு கால் ஒரு கடவுளே சொல்லி சின்ன அட்டன் பண்ணுறாரு. ஹலோ சொல்கிறாங்க. சின்மா அப்படி சொல்லிட்டாங்க. அதோ வந்துட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு இப்போ இந்த சின்ன தான் நம்ஜுன் நம்ம ஒரு பிளேஸ் போகலாமா சொல்லிட்டாங்க. எங்கே சொல்கிறாங்க, நீ வா சொல்லிட்டு கார் அப்படி வேறு பக்கம் டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க மற்ற 3 கார் மட்டும் வந்துருக்கு. இப்போ இவங்களாம் பார்க்குறீங்க நம்ஜுன் சின்ன காரணம் சொல்கிறாங்க. எங்கே போயிருப்பாங்களா சரி வரட்டும் சொல்லிட்டு இவங்க உள்ள போகிறாங்க. உள்ள போய்ட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் ஜங்கோட பாடி இருக்க சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம், உனக்கு மேரேஜ் வர ஆயிருக்கு, இந்த டே பாடி ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லிட்டு ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் நிறைய டெக்கரேட் பண்ணுறாங்க. வீட்டை ரொம்ப அழகாக இதாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிமின் ஜங்கோட ரூமுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது ஜங்கு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கா விட்டு எப்படி சொல்கிறாங்க. இல்லை காரில் ரொம்ப ஒரு பர்சன்ட் பேசினேன் யார் அப்படி கேட்குறாங்க. அது வர சொன்னே சொல்கிறாங்க. எனக்கு பாசிட்டிவ் ஆகுதுடா என்னடா நிறைய பேர் பேசுகிறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் என்னடா சொல்கிறாங்க, உங்களோட ஃபேனாக என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் இல்லை ரொம்ப க்ளோஸ் பர்சன் சொல்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகும் சொல்கிறாங்க. என்ன விடவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோ சரி ஓகே ஜிமின் ஓகே கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகாம மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. உன் ஞாபகம் இருக்கா ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. என்னோட பர்த்டே அன்றைக்கி சொல்கிறாங்க. அவங்க பர்த்டே அன்றைக்கி சொல்கிறாங்க. நம்ம என்னோட பர்த்டே அன்றைக்கி லாஸ்ட் டைம் என்னோட பர்த்டே உண்டு நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணோம்ல அந்த ஃபாரஸ்ட்டில் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. அந்த ட்ரீம் மறக்க முடியாது தெரியுமா, எவ்ரிடே எனக்கு ட்ரீமாக கூட வரும், நான் ட்ரீமை நினச்சி பார்த்துட்டே இருப்பேன் தெரியுமா, அதை நினச்சிட்டே தூங்குவோம்டா அப்படி ஜங்கு சொல்ல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சோடு பேசாத சொல்கிறாங்க. ஜங்கு தான் பாரு நைட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்கணும் அப்புறம் பண்ணக்கூடாது நைட்டு உங்கள் பர்த்டே முடிச்சதுக்கு அப்புறம் எதுவும் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. இப்போ இந்த பக்கம் எல்லாரும் அவங்க ரூமில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஈவினிங் தான் நம்ம நம்ஜின் போனவங்க தான் வரவே இல்லை. அந்த பக்கம் நம்ஜின் ஷாக் ஆகிட்டு வரைஞ்சி போயிருக்காரு. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் வீட்டை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 6 o'clock இருக்கும். ஜங்கோட பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அவங்க அங்கிள் ஆண்டி சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. ஃபைனலாக ஜங்குக்கார பெரிய கேக்கு முன்னாடி இருந்து வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு இருக்காங்க. ஜங்குதா ஜிமின் வாமா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா வேலை சொல்கிறாங்க, நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கு ஜிமின் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கேக்கு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படி சொல்லிட்டு அவங்க பாட இப்போ ஃபைனலாக ஜங்கு அதை கேக் கட் பண்ணி ஜிமினுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜங்கா சொல்கிறாங்க. தேங்க்யூ நம்ம சொல்லிட்டு அவரும் கெஸ் பண்ணுறாரு. நம்ம ஃபோர்கிட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறமா அந்த பர்த்டே. அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணவே இப்போ தான் பண்ணுறேன். ரொம்ப ஒரு பெஸ்ட் பர்த்டே எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு கிஃப்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த கிஃப்ட்டாக சொல்கிறாங்க. சரி ஐஸை க்ளாஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு முன்னாடி ஒரு பெரிய பாக்ஸை வச்சு நம்ம ஜிம்மில் கொடுக்குறாங்க. ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க, இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிக்க சொல்கிறாங்க. என்ன இதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டாக சொல்லிட்டாங்க. இவ்வளோ பெரிய கிஃப்ட் என்ன பெரிய டெடி பேர் வாங்கிட்டு வந்துட்டு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினும் மேபி இருக்கலாம் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு சரி ஓகே சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை ரூம் போய்ட்டு இல்லை ரூம்க்குள்ள போய்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க என்ன கிஃப்ட் ஜிமின் இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க. காய் பார்க்குறாங்க. ஜெகோ சொல்கிறாங்க சொல்கிறாங்க. பார்த்தியா உன் தம்பி எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எனக்கும் இப்படி கொடுக்குறா சொல்கிறாங்க. என்னதுக்கு என்னால் கொடுக்க முடியாது காய் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவங்க கொடுக்குற என்ன கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. என் ஹோப்பி என்னை பார்த்தா
பார்த்தா பாவமா இல்லை, நான் அந்த மாதிரி கிஃப்ட் கண்டிப்பாக ஒன்று பாஸ் முடியாது சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை காய் உனக்கு தெரியாது, நீ அமைதியாக சொல்கிறாங்க. என்னவோ போ, எல்லாத்துலேயும் எனக்கு கஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜிமின் பாரு எல்லா விஷயத்தையும் பெஸ்ட் தான், எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் தான் கொடுப்பான் நம்ம ஜிமின் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் இந்த ஜிமினை பற்றி பெருமை நினைக்க இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் அந்த நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய பாக்ஸாக இருக்குது. அது அப்படியே கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஜங்கு தான் வந்துட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணணும் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்கு ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் லைட்டாக தூக்கினா மட்டும் போதும், இந்த பாக்ஸ் அப்படி தூக்குங்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஜங்கு என்னதான் இருக்குது சொல்லிட்டு அப்படியே அந்த பாக்ஸ் அப்படி ரிமூவ் பண்ணுறாங்க. தூக்கி பார்த்தாக்கா அப்படியே க்யூட்டாக அழகாக ஒரு பொண்ணு ஏஞ்சல் பண்ணிட்டு இருக்கா. செம்ம அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. இப்போ ஜங்கு பார்த்து ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு ஜிமின் எதுவுமே சொல்ல அமைதி நின்றுருக்காரு. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜேஹோ அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஹோப் பேபி அது யார் இது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீ போய் பாரு சொல்கிறாங்க. இப்போது கோபி கிட்ட காய் கிட்ட வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம சுகா நம்ஜூர் பக்கத்தில் வராங்க. நம்ஜூர் கொஞ்சம் அவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுகா பார்க்குறா, சுகாவுக்கும் காய்க்கும் தான் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஃபேஸ் அப்படியே அவ்வளோ டிட்டோ ஜங்குக்கு மாதிரி ஒரு பொண்ணு. ஆமாடாங்க ஒரு கேர்ள் பேபி தான் இருக்கா. ஓகேவா ரொம்ப அழகான கேர்ள் பேபி, ரொம்ப க்யூட்டாக இருக்கா பார்க்குறதுக்கு. அப்படி ஜங்கோட கேர்ள் பர்சன் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம நின்றுட்டு இருக்கா கண்ணு முடி ரொம்ப ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு செம்ம க்யூட்டாக பிரின்சஸ் மாதிரி நின்றுருக்கா. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே நீல் ரோல் பண்ணுறாரு அந்த பேபிக்கு முன்னாடி. அவருக்கு தெரிஞ்சிச்சு அது நம்ம பொண்ணு சொல்லிட்டு எனக்கு பார்த்தாலே தெரியல, ஃபேஸ் அப்படி தெரியல, அப்படி இருக்குது. இப்போ ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஏம்மா லூனா இது என்ன சொல்லி கேட்குறாங்க. இது யார் சொல்லி கேட்குறாங்க. இதுவா இதில் கிராண்ட் டாட்டர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறமா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி இவங்க அந்த பாப்பா வந்து என்னோட கிராண்ட் டாட்டர் சொல்கிறாங்க. உன்னோட கிராண்ட் டாட்டரா என்னம்மா பேசுகிறேன் எனக்கு புரியல சொல்லி கேட்குறாங்க. இப்போது வெயிட் பண்ணுங்கள் ஜங்கு குதிரை கொஞ்சம் ரேக்கில் வந்து வெளியே வரட்டு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க சுற்றி நம்ம டேஜ் அப்புறம் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் நீலோட் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு ஹேண்டை நீட்டுறாங்க. இப்போ அந்த பேபி ஓடுது டைட்டாக ஹக் பண்ணிக்குது. ஹாப்பி பர்த்டே டாடா அப்படி சொல்லுது. அவ்வளோதான் ஜங்கு செம்ம கிரனட் ஒரு டியாஸ் அவர் புரிஞ்சிச்சு தன்னை அவரோட பொண்ணு தான் சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபி அவ்வளோ ஒரு நம்பவே முடியல ஒரு கண்ணு அப்படியே ஒரு டைட்டாக ஹக் பண்ணி அழறாரு. இப்போ எல்லாருக்கும் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணிருக்காங்க. ஜங்கனம்மா கிட்ட வராங்க. என்னப்பா பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்துட்டியா சொல்கிறாங்க. கொடுத்துட்டேம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஹாப்பி ஆகிட்டானா இல்லை அழறான்னு சொல்கிறாங்க. இது ஹாப்பி டேஸாக இருக்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கனம்மா பார்க்குறேன். ஏண்டா உனக்கு பர்த்டே கிஃப்ட் பெஸ்ட்டு கிஃப்ட்டாக என்ன எப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க பார்க்குறாங்கம்மா இந்த பர்த்டே பெஸ்ட்டு கிஃப்ட்னா இதுதான்மா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. என்ன நம்பவே முடியுமா எது சொல்கிறாங்க. ஆமாடா பொண்ணு தான் சொல்கிறாங்க. நேமு ஜோனா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான் சொல்கிறாங்க. பாரு ரொம்ப நேரம் அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறா பாப்பாவுக்கு மூச்சு ரொம்ப போயிடும், கொஞ்சம் தள்ளி வாடா சொல்கிறாங்க. ஏன்னா இந்தளவுக்கு பிடிச்சி இறக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பேபி பார்க்குது கிராண்ட்ஃபா ஒன்றும் இல்லை டாட்டா ரொம்ப அழகாங்க பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு இப்போ பேபி தான் டாட்டா அழக்கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் ஜங்கோட ஃபேஸை தொடச்சி கொடுத்து கண்ணிடலாம் அப்படி குட்டி ஹேண்ட் வச்சுட்டு ஜங்குக்கு என்ன சொல்கிறது தெரியல. அந்த பேபியோட ஹேண்டில் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்குறாரு நீ என்னோட பொண்ணாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பேபி பார்க்குது. மம்மா அங்கே பாருங்க டாட்டா என்ன கேட்குறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்த்து முறைக்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லைடா அது சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு கூட அம்மா பார்க்குறாங்க. ஏன்டா நீ பண்ண வேலை தாண்டா எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. நீ ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்ப போல அந்த கிஃப்ட்டை ஜிம் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. என்னென்னதுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷையாக போயிடுது. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம இவங்க கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பாரு எனக்கு ஷாக்லாம் கொடுத்துடாத பிஞ்சு நஞ்சு தாங்காது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஹேங் இது எனக்கும் ஜங்குக்கான பேபி சொல்கிறாங்க. அது எப்படி அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெகோ பார்த்து மறைக்கிறாங்க. எப்படின்னா சொல்லி கேட்குறாங்க. அதன் பாடி அன்றைக்கி எல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சோம் எப்படி சொல்கிறாங்க. என்னென்னதுக்கு ப்ரைவசி ஃபஸ்ட்டு அனுப்பணும்ல அப்போ அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாறி போயிடுது. இது கொண்டு கேட்காத ஓகேவா சொல்கிறாங்க. ஷேம்லெஸ் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல பமையிறாங்க. நம்ம காய்ச்சி அவங்க தான் டேஸ் நிற்கவே அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபியை ஹக் பண்ணி அப்படி கொஞ்சிட்டு இருக்காரு. ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. என்னோட பொண்ணு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க நம்ம பார்க்குறாங்க. டேடே போதும் நான் கூட சொல்லிட்டு ரொம்ப கிஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு பிள்ளைய கூட சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ பேபி தான் சொல்லிட்டு கிராண்ட்மா பாருங்களேன் டாடா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்கல்ல அழகாங்க பாருங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் சொல்லுறேன் உன்னோட அப்பா பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. நம்ஜனுக்கு மாறி ஷாக்கில் இருப்பார். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காரு. இப்போது காய் பார்க்குறாங்க. என்ன நம்பவே முடியல தெரியுமா என் தம்பிக்கு இப்படி ஒரு பொண்ணு இத்தனை வயசில் நம்பவே முடியலையே அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் மேரேஜ் ஆனன்னைக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு அப்படின்னு நம்ம காய் நினச்சிருக்காரு. ஏன் ஹோபி எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்க கூட சொல்கிறாங்க. என்ன ஒரு கிஃப்ட்டாக சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ள வாய்ப்பில் சொல்கிறாங்க. என் தம்பி பெஸ்ட்டு தான் எல்லாத்துலேயுமே என்னோட ஜங்கா பெஸ்ட்டு தான். அதை விட ஜிம்மில் ரொம்ப பெஸ்ட்டு பார்த்தியா எப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்திலே யாரும் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களா மேரேஜ் டே அன்றைக்கி இப்படி ஒரு குழந்தை அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெகத்தை பார்த்து மறைச்சிட்டு இருக்காரு. கம்னர்டா கொஞ்சம் நான் சொல்லிட்டு இப்போ அப்படி பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு தான் சொல்லுங்க. ஜங்கு டேரக்ட் ஜிம்மிட்டு போகிறாங்க. ஜிம்மில் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடாமல் நடந்துச்சு சொல்கிறாங்க. ஏன்னா என்ன அப்படி கேட்குறாங்க. ஏன்ட்ட சொல்ல எப்படி சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு காட்டாமா என்னது சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. எப்படி காட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு நம்ம கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அதுக்கு ஏன்டா நீ படகு அவன் வந்து ஐடல் ஆக போகிறன்னு தெரியுது. அவனோட ட்ரீம் அவனு இருக்குன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணலாமா தப்பு இல்லை. பாவம் குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜங்கு அம்மா ஜிம்மிட்டு வராங்க. ஜிம்மின் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி இருந்தாங்க தெரியுமா அது குழந்தை பெற்றுறது. ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியாது அதெல்லாம் சொல்கிறாங்க.
இப்போது நம்ஜனுக்கு நம்ம ஷோகாக்கு என் காய்கள் ஒரு மாதிரி இருக்குது. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அதுக்கு? ஆமாம் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், 1 வீக் என் கூட தான் இருந்தால் என்னோட கிராண்டட் அவள் கூட்டிகிட்டு வரதுக்காக தானே 1 வீக் அங்கே வராமல் இருந்தோம் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் மேரேஜ் இன்றைக்கி மார்னிங்கில் தானே பிரிஞ்சு இருந்தேன் பாப்பாவை, அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அதுக்கு? டே இங்கே பாரு உன் பொண்ணு ஜோனா பிறந்தப்போ நான் தானே அவங்க அவளை என் கையில் வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு அம்மா சொல்கிறாங்க. ஜவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கம்மா சொல்கிறாங்க. அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. இவங்க 4 பேர் எனக்கு முன்னாடி தெரியும் ஓகேவா, நீங்கள் எப்போ லவ் பண்ணுறோம் சொன்னீங்களோ ஒரு நீங்கள் இன்ட்ரோ பண்ணீங்களா அப்போவே போய்ட்டு நம்ம சின்ன நம்ம டேவும் ஜெகோப்பையும் நான் பார்த்துட்டேன். போயிட்டு பார்த்துட்டு அவங்கள பேசும்போது தான் சொன்னாங்க ஜின்னு ஜிம்மு எங்கே இருக்கான்னு கேட்டேன். அவங்க ஆல்மோஸ்ட் அப்போ வந்து 1 இயர் ஆகிட்டு நீங்கள் இவங்களாம் உங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டு இவங்களை போய் மீட் பண்ணும்போது அவங்க 2 பேர் ஆஸ்திரேலியா இருக்காங்க. நான் போய் பார்க்கவே இல்லை, எங்களுக்கு லீவ் கிடைக்கல, நாங்கள் போக முடியல சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே கொடுங்கப்பா அட்ரஸ் கொடுங்க நான் போய் பார்க்குறேன் சொல்லும்போது அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நாங்கள் ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவள் நம்ம ஜவுக்கு அம்மா சொல்கிறாங்களா எப்படியோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாண்டா ஓகேவா. இப்போ ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் போகிறாண்டா இங்கே ஒரு பெரிய கம்பெனி காமிச்சிருக்காங்க ஜெகோ அப்படியே அப்போ சொல்லிட்டாங்க. சார் சொல்லிட்டாங்க உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க யார் சுகா வந்துருப்பானா சொல்லிட்டு 2 பேர் நினைக்கிறாங்க, காய் வந்துருப்பானு சொல்லி ஜெகோ நினச்சி 2 பேர் வந்து பார்த்தா இங்கே ஒரு 2 பர்சன் நிற்கிறாங்க. இது ஜவுக்கோட அப்பா அம்மா வச்சு பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. ஜெகோ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அவங்களுக்கு மாதிரி இருக்கு. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க பாரு உன்னை பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ கிட்ட வராங்க. இப்போ 2 பேரும் அப்படிங்கிறாங்க. எப்படி பாருங்க 2 பேரும் சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கு அங்கிள் நீங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா ஓகேவா. சாரி கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிட்டு ஏன்னா ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சா இந்த பொண்ணுங்களுக்குலாம் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்குலாம் போதும் ஆகிட்டுப்பா அப்படி சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. அது பரவாயில்லைங்க அங்கிள் ஆண்டி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் எப்படி சொல்லி நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அம்மா எங்கள் மற்ற 2 பேரும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் இங்கே ஆண்டி அவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியா இருக்காங்க சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் சரி ஓகே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் பார்க்கவே ஆண்டி போக முடியாத சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேங்க பாரு நீங்கள் எதை பற்றி நினச்சி ஒரி பண்ண வேணாம் ஓகேவா. காய்க்கும் சரி மற்ற 4 பசங்களும் சரி யாருக்கும் மேரேஜ் ஆகுது, நீங்கள் மட்டும் தான் உங்கள் பேர், வேறு யாரும் நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டோம், நீங்கள் சந்தோஷமாக உங்கள் கரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களை அக்செப்ட் பண்ணி கொடுக்க பிரச்சனை சொல்லி கேட்குறீங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் இவ்வளோ நல்ல பசங்களாக இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் நினச்சிருந்தா ஈஸியாக பசங்கள்ட்ட என்னென்னு கேட்டுருக்கலாம், வாங்கியிருக்கலாம், நீங்கள் ஒரு ஐடலாக எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் ஓன் காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஃபீல்டில் நிற்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி பசங்க கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிடணும் ஓகேவா. உங்களை வந்து என்ன சனிலாம் சொல்லிட்டு பெருமையாக இருக்குது. ஏன் இவன் எனக்கு இல்லாத ஒரு ட்ரீம் எனக்கு இல்லாத ஒரு திறமையில உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை பார்க்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் உங்கள் சொந்த காலில் நின்று ரொம்ப பெரிய பசங்களாக வளர்ந்து யாரும் டிபெண்ட் பண்ணாமல் அந்த வீட்டுக்கு வரும்போது நீங்கள் உங்களை பார்த்தாலும் பெருமையாக பார்க்கணும். எனக்கு அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஐடலாங்க ஓகேவா. மற்றபடி யார்ட்டையும் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாரையும் வந்துட்டு பெருசாக யோசிக்க வேண்டாம். உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பற்றி யோசிக்காதீங்க. அவங்களாம் நம்ம உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க. எங்கேயும் போயிட மாட்டாங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் எங்கேயும் அவங்களை போக விட மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகப்பு ரொம்ப ஹாப்பியாக ரைடாக ஹக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்மா சொல்லிட்டாங்க. நீ அம்மானே கூப்பிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் என்னோட நம்பர் தெரியாது நான் போய்ட்டு அங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க கொடுப்பா சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இப்போ ஜினோட நம்பரை நம்ம ஜங்கோட அப்பா அம்மா வாங்கிட்டு அவங்க வந்துட்டு இவங்க பார்த்துட்டு இவங்க தேவையான திங்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு கிஃப்ட் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க வச்சுக்கோ சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஃபைனலாக இவங்க அப்படியே ஆஸ்திரேலியா ஆகிறாங்க. ஆஸ்திரேலியா ரீச் ஆனால் நம்ம இந்த அட்ரஸ் தானங்க சொன்னாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி இப்போ அந்த நம்பருக்கு ஒரு அட்ரஸ் நம்பர் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுருக்கு. எனக்கு சொல்லிட்டு 2 பேர் இறங்குறாங்க. பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு பையன் ஒரு ஆம்புலன்ஸில் வந்து நின்றுருக்கு. ஒரு பாசன் அந்த வீட்டிலேருந்து அப்படியே ரொம்ப ஸ்டமக்கு பிடிச்சிட்டு அப்படியே கத்துறாங்க. பெயினில் வச்சு அவங்க சொல்லிட்டாங்க ஒன்றும் சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பி டேஸ் இருக்குது. இப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் தானே சொல்லிட்டாங்க. நம்ம ஜங்கு சொல்கிற ஜிமின் அந்த ஜின்னு தானே சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட வராங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபோட்டோவில் அவங்க நேரில் பார்த்துருப்பாங்க இல்லையா வில்லேஜில். அதனால் இப்போ டக்குன்னு பார்க்குறாங்க. சின்ன ஜிம்னு உங்களுக்கு புரியுதுன்னா கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்குது அவ்வளோதான். டக்குன்னு கிட்ட போகிறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் டன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா பார்த்து ஜிம்னுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு என்னாச்சு பாசம் டக்குன்னு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ 4 பேர் ஆம்புலன்ஸ் ஏறுறாங்க. ஏறி போயிட்டு ஃபைனல் அவங்க ரீச் ஆகிறது வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ சின்னக்கு என்ன பார்த்து சொல்லிட்டு தெரியல. ஜங்கோட அம்மா பார்க்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவங்க எதுவும் கேட்கல. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி சொல்லிட்டு அமைஞ்சிருக்காங்க. இங்கே ஜிமின் பயங்கரமாக கத்துறாரு. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ப்ரே பண்ணுறாங்க. ஒன்றும் ஆகிட்டு அந்த பையனுக்கு நல்லபடியாக பேபி வந்து டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேறு எதுவும் அவங்க திங்க் பண்ணவே இல்லை. அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் அவங்களுக்கு அழகான கேர்ள் பேபி பிறக்கிறா. இப்போ அந்த பேபி எடுத்துகிட்டு டாக்டர் உள்ள வராங்க. வெளில வந்துட்டு இருந்தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது அந்த பேபியை பார்த்து ஜின்னுக்கு வாங்குற கையில் ஒரு ஷிவர் ஆகுது. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க கொடுங்க சொல்லிட்டு டாக்டர் கிட்ட நம்ம ஜங்கோட அம்மா வாங்குறாங்க. வாங்கி அந்த பேபி பார்த்து அந்த செகண்டே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா பேபி அப்படியே பிறந்திருக்கும். எப்படின்னா நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருமா லூனா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க இந்த பேபி பார்க்கும்போது சொல்கிறாங்க என்ன ஜங்கு பிறந்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம்மா அவன் பிறந்தப்போ என்ன அவன் பாயாக இருந்தால் இது கேர்ளாக இருக்குது அவ்வளோதான். ஏன்னா அவன் இப்படி தான் கொடுத்தாங்க டாக்டர் இப்படி தான் தூக்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்ல. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஸோ ஜங்கோட பையனை பொண்ணு அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போது ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் கூட நினச்சி சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. அங்கிள் ஆட்டி சொல்கிறாங்க எனக்கு தெரியும்ப்பா ஓகே எது சொல்ல வேணாம் அம்மா யாரும் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பேபி வாங்கிக்கிறாங்க. இப்போது சிமின் பக்கத்து
பக்கத்தில் போய் உட்காராங்க. ஜிமின் அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜின் இப்போ சொல்லுப்பா என்ன நினச்சிட்டு கேட்குறாங்க. ஆண்டி அதை சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போது சின்ன தான் வந்துட்டு ஜிமின் நானுங்க வந்து ஆண்டி சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஐடியாவில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். ஜிமின் 3 மந்த் வரைக்கும் அது தெரியல. 3 மந்த் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். 3 மந்த் ஆஃப்டர் 1 டே மயக்கம் போட்டு விட்டா சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் மயக்கம் போட்டு விட்டுட்டாங்க. மயக்கம் போட்டு விட்டதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிச்சோம். அங்கே போகிறத டாக்டர் செக் பண்ணி சொன்னாங்க. ஜிமின் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னதுக்காமா ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னாங்க. ஆண்டி எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அந்த டைம் எனக்கு ரொம்ப கோவம் அடிச்சுட்டு அவனை சொல்கிறாங்க. என்னதுக்காமா அடிச்சுட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு. அப்போ தான் எப்படி நடந்து சொல்லி கேட்கும்போது பாடி அன்றைக்கி ஜங்கோட பாடி வந்துச்சு. ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம் வில்லேஜில் இருக்கும்போது சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அந்த நீங்கள் வரதுக்கு முதல்ல நைட்டு தான் நடந்துச்சு சொல்லிட்டு அவரு சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்த பையனுக்கானே கொஞ்சம் கூட அறிவே இல்லை பாரு. அவனுக்கு இந்த பையன் வந்து ஐடியில் ஆக போகிறான்னு தெரியுது. லவ் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது இப்படி என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியலாண்டி அவங்க கம்பெனியில் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம். ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை போய் சொல்லி தான் நாங்கள் வந்துட்டு 1 இயருக்கு டைம் ஒரு 6 மந்த்ஸ் டைம் வாங்கியிருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு புரியுது. ஓகேப்பா நான் பார்த்துறேன் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க ஜினோ டேஸ்ட் வாய்ப்பு விடுறாங்க. ஒரு மாதிரி ஆண்டி தப்பாக நினச்சாங்க. ஜிமினே சொல்கிறாங்க நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஓகேவா எனக்கு புரியுது. ஓகேவா அவன் தப்பான பையனாக கிடையாது. தப்பான பையனாக இருந்தால் இல்லை வேறு மாதிரி பையனாக இருந்தால் எனக்கு இது வேணாம். எனக்கு கரியர் தான் முக்கியம் சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆனால் பாரு கரியருக்காக வந்துட்டு இன்னொரு கண்ட்ரியில் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா கூட இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ஜங்கு ரீசன் ஆகிட்டோன்னு கவலையாக இருக்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெனி பார்க்குறாங்க. இல்லை அவங்களுக்கு தெரியாது இல்லாட்டி இப்படி நடந்து சொல்லிட்டு சரியா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை இந்த ஒரு ரீசனாக வச்சுட்டு இப்படி உங்கள் லைஃப் வந்து கரியர் வந்து ஸ்பயர் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆண்டி. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. பயந்துட்டு அந்த நிமிஷம் யோசிக்க முடியல. இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டு நான் ஜங்குட்ட அந்த நிமிஷம் சொல்லிட்டு வந்தேன் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி சொல்லி நாங்கள் எப்படி பண்ணுறது. அது ஜிம்முக்கு தைரியமே இல்லை. ஜிம்முக்கு வந்துட்டு அவனுக்கு எப்படியும் ட்ரீமை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த பேபியும் வேணும் ட்ரீமும் ஃபோக்கஸ் பண்ண ஆசைப்பட்டான். அதுக்கப்புறம் முடிவு பண்ணோம். சரி ஓகே பேபி அப்படியே நம்ம கூட இருக்கட்டும் நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஜிம்மையும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் நானும் என்னோட ஒர்க்கையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்போ ஜின்னு அங்கே நடந்தாலும் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னப்பா சொல்கிறது காமாட்டி என்ன பண்ணுறது வீடு எதுவுமே கிடைக்கல. சில பேர் கேட்டாங்க மேரேஜ் ஆயிருக்கல சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபாரினாக தான் தப்பிச்சிட்டோம். இதை கொரியா வந்து என்ன ஒரு மாதிரி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட பார்த்து பேபி பார்த்துருக்காங்க. என்னங்க பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. இல்லைம்மா நான் எனக்கு பொண்ணு தேர்டாக எனக்கு வந்து 3 பசங்க பிறந்துட்டாங்க. 4th ஒரு பொண்ணு பிறந்த அளவுக்கு நினச்சேன்னா கடைசியாக பார்த்தா அந்த பன்னி பையன் வந்து பிறந்துட்டான். டாக்டர் வந்து கொடுத்த போய் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு என்னடா பொண்ணு நினச்ச பையன் வந்து பிறந்த சொல்லிட்டு இப்போ பார்த்தா என் ட்ரீம்க்கு ட்ரூ ஆகிட்டே சொல்லிட்டு அவர் சொல்ல என்னங்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னம்மா சொல்ல என்ன பண்ண சொல்கிறேன். அதை நம்ம இருக்கவும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா ஜிமின் அவனோட ட்ரீமை கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவான். ஓகேவா அச்சீவ் பண்ணுவான். நம்ம ஹெல்ப் பண்ணுவான். நம்ம பையன் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் அங்கிள் வேணும்னு பண்ணிக்கலாம். ஜங்கு ரொம்ப ஜிமினை லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. எல்லாரோடும் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு தைரியம் வந்துச்சு. அவன் தான் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணா சொல்கிறாங்க. அந்த பையன் எல்லாத்தையும் அவசரம் தான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு நம்ம சொல்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் பொறுமையாக இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க ஜங்கு திட்டிருக்காங்க. சரி ஓகே ஆண்டி சொல்லிட்டு இப்போ அவர் கொஞ்சம் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஜிமினை தான் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜிமினி இப்படி ஓகே அவசரம் கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கலட்டி ஏசோ அவங்களோட ஃபேஸ் பண்ணவே இல்லை. அவருக்கு என்னாச்சுப்பா என்ன கேட்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க பாரு நான் உன்னை எதுவும் நினைக்கிற தங்கன்னு எப்படி யோசிக்காது. ஓகேவா ரொம்ப அழகாக கிஃப்ட்டை கொடுத்துருக்க தெரியுமா. நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு சனியில் அவன் மீட் பண்ண இடத்துல எனக்கு ஒரு கிராண்ட் டாட்டர் அப்படி சொல்லிட்டு நம்பவே முடியல. பாரு நாங்கள் இந்த வயசில் வந்துட்டு ஒரு கிராண்ட் மாவ் ஆகிட்டோம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நான் ஜங்கோட பார்க்குறாங்க. பார்ப்பா ஒன்றும் இல்லை. ஓகேவா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணத. நீ ஒரு ஐடியில் ஆகிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கோம் சொல்லிட்டாங்க. என்னத்துக்காமா நீ கண்டிப்பாக அகைன் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவோம். உனக்கு நாங்கள் இருக்கோம். ஓகேவா நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நீயும் சின்னும் இவங்களை கஷ்டமே படக்கூடாது சொல்லிட்டு ஜங்கோட அப்பா இப்போ சின்ன ஜிம்னு இருப்பாங்களா அதை வீட்டெல்லாம் மாற்றிட்டு ஒரு நல்ல ஒரு மீடியமான ஒரு ஹவுஸ் ரொம்ப பெரிய ஹவுஸில் ஒரு மீடியமான ஹவுஸ் எடுக்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க ஓகே நான் அப்போ சொந்தமாக வாங்கல ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன். ஓகே சொல்லிட்டு ரெண்ட் எடுத்துட்டு இவங்க எல்லாரும் அவங்க ஸ்டே பண்ண முடியல. எனக்கு அவங்க வந்து வீடு ரொம்ப குட்டி வீடு கொஞ்சம் பெரிய வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்க அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. ஜிம்மில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு 1 மந்த் ஜங்கோட அம்மா தான் ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணிட்டு நம்ம ஜிம்மில் நல்லா பார்த்துருப்பாங்க. ஜிம்மில் ஒர்க் நல்லா ஆகிட்டார். இப்போ ஜிம்மில் கம்பெனி கால் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. வாப்பா நான் கூட்டிட்டு போய் விட்றா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நீ வா சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க ஜின்னையும் ஜிம்னையும் அவர் கூட்டிட்டு அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. போயிட்டு ஏன்னா ஜின்னு அதே கம்பெனி தானே மாடல் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா இப்போ ஜின்னு கூட்டிட்டு ஜின்னு ஜிம்னு கூட்டிகிட்டு போவா. அங்கே அந்த மேனேஜர் பார்க்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க அதுவா நான் அந்த ஜங்கோட ஜிம்மோட அப்பா சொல்கிறாங்க. என்னது அவன் ஜிம்மோட அப்பா இந்த மாதிரி ஜிம்மில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து சார் அந்த ரீசன் சொல்கிறாங்க. அப்படியா அந்த ஃபேஸ்லாம் கொஞ்சம் மாறிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் வந்து இப்போ பேக் டு நார்மல் ஆகிட்டான். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா நல்லா இருக்கான். நீங்கள் வந்துட்டு அகைன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொன்னாங்க. கண்டிப்பாக அவனுக்கு ஏன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாருல அதனால் அவர் கண்டிப்பாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அவர் ஐடியாவில் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டு போகிறார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜிம்மில் உள்ளே வராங்க. இப்போ ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் ஜங்கோட அப்பா அம்மா ஒரு 6 மந்த் வரைக்கும் இங்கேயே இருந்திருப்பாங்க. பேபி நல்லா எப்படின்னா நம்ம ஜிம்மில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நைட்டுக்கு வரும்போது பேபி தூங்கிட்டு இருக்கோம். ஜங்கோட அம்மா தான் அப்படியே நைட்டு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜின்னு இவங்க 3 பேர் மட்டும் தான் மாறி மாறி பார்ப்பாங்க. ஜிம்மில் வந்துட்டு
பேபி கூட கொஞ்ச நேரம் மட்டும் தான் இருப்பாங்க. ஜங்கோட அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ்ட் வருது. ஏன்னா அவங்க ஃபுட்டில் வந்து எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துருவாங்க ஜிம்முக்குன்ட்டு. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிம்மும் சரி ஜங்கோட அப்பா அம்மா தான் பார்த்துருப்பாங்க. நாங்கள் இருக்கோம் ஓகேவா, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு எத்தனை டைம் கால் வந்திருக்கும் வீட்டிலேருந்து. அவங்க வந்து போயிருக்க மாட்டாங்க. இப்போ லாஸ்ட் டைம் ஜங்கோட கிராண்ட்மா கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக உடம்பு சரியில்லை அப்படி சொல்லும்போது தான் சரி ஓகே நான் வந்து இப்போ போகிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்துட்டு சொல்லும்போது ஜங்கோட அம்மா அங்கே ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு மெய்டை அப்பாயின் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அவங்களுக்கு மணிலாம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேபி விட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இவங்களுக்கு கிராண்ட்மா கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் ரிட்டன் வந்திருப்பாங்க. இப்படி மாறி ஒவ்வொரு டைமும் அவங்க தான் வந்து பார்த்துருப்பாங்க ஓகேவா. பேபிக்கு நல்ல கிராண்ட்மாலாம் நல்லா கூப்பிட்டு வரும். அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களே வளர்த்துருப்பாங்க. ஜிம்முக்கு ஜங்கூட சொல்லணும் ஆசை. ஆனால் இப்போ வந்துட்டு வேண்டாம் சொன்னால் அது வேறு மாதிரி ஆகிடும். நம்ம ஜிம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிம்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கலையே. அதனால தான் எதுவுமே சொல்லாமல் அப்புறம் மீடியாவில் இருக்காங்க பேபி பிறந்ததுனா தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஹைட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே தானே போயிருக்கோம். நம்ம 4 years ஆகும் அப்படியே ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஜங்கோட அம்மா வேறு எங்கேயும் சுற்றிக்க மாட்டாங்க. அவங்க போவாங்க. அப்போ போகும்போது கூட இந்த பேபி கூட்டிகிட்டு தான் போவாங்க. பேபி நம்ம ஜிம்மோட ஜங்கோட அப்பா அம்மா 3 பேரும் ஃபாரின் போவாங்க. ஃபாரின்லாம் போயிட்டு கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. பேபி நல்லா அட்டாச் அவங்க கூட கிராண்ட்மா கிராண்ட்ஃபா அப்பா அங்கிள் சொல்லிட்டு எல்லாரையும் தெரியும். அவங்க ஃபோட்டோ எல்லாரையும் காமிச்சிருப்பாங்க. வளர பேபிக்கு அவங்க அப்பாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு அப்பா அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் அந்த பேபி வந்து கேட்டதில் எங்கே ஏன் கூட்டு போட சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக ஒன்றே வருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேபி வெயிட் பண்ணியிருக்கும். இப்படி தான் இவங்க வந்துட்டு பார்த்துருப்பாங்க எப்படி டேஸும். இப்போ கரண்ட்லி நம்ம ஜங்கோட அம்மா சொல்லி முடிக்கா ஜங்குக்குலாம் பயங்கர டேஸ் இது சொன்னா நான் பண்ண சொல்லிட்டாங்க. மிஸ்டேக்னு சொல்ல வேண்டாம் ஓகேவா. எவ்வளோ பெரிய அழகான கிஃப்ட் கொடுத்துருக்கா எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அது ஜிமின் கொடுத்துருக்கா நீ கொடுக்கல ஜிமின் நீ தான் எங்களுக்கு பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்துருக்கா சொல்லிட்டாங்க. ஜங்கோட கிராண்ட்மாக்கு ரொம்ப ஹாப்பி. ஐயோ நான் வந்து எனக்கு கொள்ளு பேர பசங்களை பார்த்துட்டேன்னா எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டு கொஞ்சிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்பவே முடியல. இப்போ காய் பார்க்குறாங்க கடவுளே இது என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டா ஜிமின் அந்த 1 year அந்த டைம் எப்படின்னா ஒரு 6 months டைம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு எங்கடா நம்ம கரியர் ஸ்பாயில் ஆகிட்டு சொல்லிட்டு ஒரு வருத்தம். சேம் டைம் பேபி வந்து விட்டுக்கூடாது சொல்லிட்டு ரெண்டுமே அவன் வேணும்னு நினச்சான். அவன் ரொம்ப கஷ்டமான சரிம்மா சாப்பாடு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் எப்படியோ அந்த 6 months மேனேஜ் பண்ணிட்டோம். ஆனால் அங்கிள் ஆண்டி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த கஷ்டமே இல்லை. அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. இதுக்காமா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களால தான் ஜீவனா இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேர் கூட ஒர்க் போகிறப்போ இவங்க வந்து ஸ்டே பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து ஸ்டே பண்ணி பார்த்துப்பாங்க. அதிகமாக அவங்க கூட தான் இருப்பா. எப்போதுமே வந்துட்டு அவங்க வந்தாங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டே இருப்பா. ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க சொல்லிட்டு சொல்ல அந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில திங்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த கிஃப்ட்டாக வந்து சொன்னோம்னா ஜிமினுக்கு அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஜோனோட திங்ஸ் தான். அதுவுமே ஜோனாக்காக நாங்கள் வாங்கினது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தா சொல்லிட்டு எல்லாமே அப்புறம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜம்முக்கு ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம்மில் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. சாரிட்டமாக சொல்லிட்டாங்க. எதுக்கு ஜம்கா சொல்கிறாங்க. இல்லை இப்போ லைஃபை ஸ்பாயில் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை ஜம்கா அது சொல்கிறாங்க. இல்லைடம்மா சாரிடம்மா சொல்லிட்டு ஒரு டைட்டாக பண்ணிக்கிறாங்க. இந்த கிஃப்ட் எப்படி இருக்குது ஜம்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா வேர்ல்டு பெஸ்ட் கிஃப்ட். ஆனால் எனக்கு அந்த கிஃப்ட்டோட இந்த கிஃப்ட்டை ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு அவர் ஜிம்மோட ஃபேஸ் கப் பண்ணிட்டாங்க. என்ன காமா யூ ஆர் மை பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு ஜம்க்கு சொல்கிறாங்க. இதோட அந்த பெஸ்ட் கிஃப்ட் எப்போ முடிச்சிடலாம். ஓகே பை டேக் கேட்டா.